الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين وقال الله سبحانه وتعالى ومن جاهد فإنما يجاهد لنفسه وقال الله سبحانه وتعالى قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وسبحان الله وما أنا من المشركين صدق الله. وقال رسول الله صلى الله عليه وسلم الإيمان بضع وسبعون شعبة أعلاها قول لا إله إلا الله وأدناها إماطة العداء الطريق والحياء شعبة من الإيمان أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் இந்த தீன உலகத்தில் பாதுகாக்கிறதுக்கும் உயர்த்துறதுக்கும் அவனாகவே ஒரு சுன்னத்தை உலகத்தில் வச்சுக்கிறான். அந்த சுன்னத் அவனுக்கு கட்டாயம் இல்லை. இருந்தாலும் அந்த சுன்னத்தை அவன் தொடர்ந்து செய்து வர்றான். அந்த சுன்னத் என்னன்னா, யாரெல்லாம் அல்லாஹ் விரும்பக்கூடிய சிபாத்துகள் பண்புகள் மறைஞ்சிருக்கிறோ அந்த சிபாத்துகள் பண்புகள் உள்ளவர்களை அல்லாஹ் இந்த வேலையை சுமக்கிறதுக்கு தெரிவு செய்யணும். துனியாவுடைய காரியங்களை செய்யறதுக்கு யாரெல்லாம் சக்தி பெற்றுகிறாங்களோ, துனியாவுடைய காரியங்களை சாதித்து முடிக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் ஆற்றல்கள் கொடுக்கப்பட்டீங்களோ அல்லாஹ் அவங்களோட பொறுப்பில இந்த தீன உயர்த்துற பணிய விடல. துனியாவில் எவ்வளவோ சாதனையாளர்கள் இருக்கிறார். ரப்பு அவங்கள பாவிக்க இல்லை இந்த தீன உயர்த்துறது, இந்த தீனுடைய வேலையை செய்யறது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் யாரை பாவிக்கிறான்டா, யாரிடத்தில் அவன் விரும்பக்கூடிய அந்த சிவத் பண்பாடுகள் இருக்கிறோ, நல்ல தன்மைகள் இருக்கிறோ அவர்களை தெரிவு செய்யணும். அதனாலதான் இந்த உழைப்ப தாவத்துடைய இந்த உழைப்பை சுமக்கிறதுக்காக, இந்த வேலையை உலகமே அதிசயப்படக்கூடிய விதத்தில் செய்யறதுக்காக அல்லாஹ் சில நபர்களை தெரிவு செய்யணும். அந்த நபர்களுக்கு பேரு தான் நபிமார்கள், ரசூல்மார்கள்.
அன்பியாக்கள், ரசூல்மார். யாரும் தனிப்பட்ட முறையில முயற்சி செய்து நபியாக இல்லை, ரசூலாகவும் இல்லை. உலகத்தில் எங்கேயும் மதரசாக்கள், குல்லியாக்கள், ஜாமியாக்கள் அல்லது இந்த பக்கத்தில் பார்த்தா பாடசாலைகள், பெரிய கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் எதுவுமே இல்லை நபிமார்கள், ரசூல்மார்களை வெளியாக்குற இடங்கள். இந்த மதரசால ஓதினா அவர் நபி ஆயிடுவார், அப்படி இல்லைங்க. இந்த கிதாபுகளை ஓதினா ரசூல் ஆயிடுவார், அப்படியும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், யார ரசூல் ஆக்குறது யார நபி ஆக்குறன்றத நான் தான் தெரிவு செய்வேன். அது இஃப்தியாரி இல்லை, அது இஸ்திஃபாய். ஒவ்வொருத்தரோட விருப்பத்துக்கும் அதை நாங்கள் விட்டுல. நாங்கள் யாரை தெரிவு செய்யறோமோ அவங்க ரசூல் ஆகும். அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிகத்தி ருசுலன் வ மினன் நாஸ். மலக்குகளிலிருந்தும் தூதுவர்களை அல்லாஹ் தெரிவு செய்தான். மனிதர்கள் இருந்தும் ரசூல்மார்களை அல்லாஹ் தெரிவு செய்தான். அல்லாஹ் தெரிவு. யாரு அந்த பொறுப்புக்கு தெரிவு செய்யப்படுறாங்களோ, இந்த தீன மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிற உயர்தரமான இந்த பணிக்கு யாரு தெரிவு செய்யப்படுறாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பல தன்மைகளை கொடுக்கிறார், சிபாத்துகளை கொடுக்கிறார். அந்த தகமைகளை ஏற்படுத்தித்தான் அல்லாஹ் அவர்களை நபியாக்குறார். அதனாலதான் பாருங்க, அதிகமான ரசூல்மார்கள், நபிமார்களுக்கு அந்த பட்டம் கொடுக்கப்பட்டுச்சு 40 வயசு பிறகுதான். அக்கீதான கிதாபுகள் எழுதுறாங்க, எல்லா நபிமார்களுக்கும் பட்டம் கிடைச்சது 40 வயசு பிறகு. அப்ப சில நபிமார்கள் விஷயத்துல குர்ஆன்ல சின்ன வயதிலே கொடுத்தோம் என்று வாரது போல இருக்கிற ஆயத்துக்கெல்லாம் அந்த கிதாபில் பதிவிடுகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தாயின் மடியில் இருந்து கொண்டே சொன்னான், கால இன்னி அபுதுல்லாஹ் ஆதானியல் கிதாப வ ஜஅலனி நபியா. நான் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான், என்ன நபியாக ஆக்கினான். தாயின மடியில குழந்தையா இருக்குன்னு சொன்னான். அதுக்கு தஃப்சீர் என்னன்னா, என்ன நபியாக ஆக்கியிருக்குது லவ்ஹுல் மஹ்ஃபூஸ், அல்லாஹ் இல்மில எனக்கு வஹீதாரதாக ரப்பு முடிவு செஞ்சிருக்கிறான். அப்ப அது உரிய வயதுல கிடைக்கும். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நபித்துவம் கிடைச்சது 40 வயசு போல. ஏன் அப்படி கொடுத்தாங்களா? இந்த பொறுப்பு முதிர்ச்சியில தான் இந்த பொறுப்பை செய்யும். நபித்துவம் என்ற அந்த பாரிய பொறுப்பு, அந்த பாரிய பொறுப்பு அதை சுமக்கிறதுக்கு மனிதனுடைய உடல் பலமும் பூர்த்தியா இருக்கணும், அவருடைய அறிவு பலமும் பூர்த்தியா இருக்கணும். உலமாக்கள் எழுதுறாங்க, ஏன் 40 வயதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த நுபுவத்தை கொடுத்தாருன்னா, 40 வயதுல தான் கமாலுல் குவ்வா வ கமாலுல் அக்ல், ஒரு மனிதன் உடலின் பலம் பூர்த்தி அடைகிறதும் ஒரு மனிதன் புத்தி பூர்த்தி அடைகிறதும் 40. அல்லாஹ் தகுதியான ஆட்களை பார்த்துத்தான் நபி பட்டத்தை கொடுத்தீங்க. நபியாக வரக்கூடிய, ரசூலாக வரக்கூடியவர்கள் இருக்க வேண்டிய ஆகப்பெரிய சில சிபத்துகள் இருக்குது. குறிப்பாக 4 பண்புகள், 4 சிபத்துகள் நபிமாருக்கு இருந்தே ஆகணும். என்னதுக்கு அந்த 4 சிபத்து? இந்த செய்திய மக்களிடம் கொண்டு வருது. இந்த உழைப்பை செய்யறதுக்கு 4 சிபத்தை அல்லாஹ் நபிமார்களை கட்டாயப்படுத்தினார். அரசியல் செய்யறதுக்கல்ல, தொழில் செய்யறதுக்கல்ல. அல்லாஹ் இந்த குவாலிஃபிகேஷனை நபிமார்களுக்கு ஏற்படுத்தினால் தாவத்துடைய பொறுப்பை செய்ய, அல்லாஹ்வுடைய கட்டளையை மக்களிடம் கொண்டு வைத்து சேர்த்த, மக்களுடைய ஈமான்ல முயற்சி செய்ய கட்டாயம் இந்த 4 சிபத்து நபிமார்ட்ட இருந்துச்சு. முதலாவது சிபத் என்ன? உண்மை பேசுற தன்மை.
நபிமார்களுக்கு சிதுக்கு வாஜிப், உண்மை. நபிமார்கள் வாழ்க்கையில பொய்யே சொல்லல, பொய் பேசுறதே இல்லை. பொய் என்ன பேசுகிற நபிமார் இடமில்லை. சிதுக்கு அவர்கள வாஜிப். பரிகாசமாக பேசுற இடத்துல கூட உண்மையை சொல்லிதான் பரிகாசம் பண்ணுவான். உண்மை பேசு, பொய் சொல்லல. ஒரு வயசான பொம்பளை வந்தா, பெண்மணி வந்தா, நபிசல்லாசன் யார் சொல்லா நான் சொர்க்கம் போவேனான்னு கேட்டான். அது சரி. வயதான ஒரு பெண் வந்து கேட்டா, யார் சொல்லா நான் சொர்க்கம் போவேன். நபி அலைஹிஸ்ஸலாம் வயதான பொம்பளை ஒரு ஜோக் ஒன்று பண்ணுவோம், அவங்களுக்கு சொன்னாங்க, கிழவிகள் சொர்க்கம் போறதில்லை. அந்த மூதாட்டி அழுது பிரட்டிட்டு போயிட்டான். அது அவங்களுக்கு சொர்க்கம் இல்லையா? சொன்னாங்க, மூதாட்டி உலகத்துல தான், ஆகரான சொர்க்கத்துக்கு அனுப்புற நேரம் அல்லாஹ் வாலிப வயசு கொடுத்து அனுப்பான். ரசூலா பொய் சொல்லல, ஹக்கீகத்து சொன்னாங்க. பரிகாசமாக இருந்தாலும் நபிமார்கள் உண்மையைத்தான் பேசுவாங்க. ஏன் உலமாக்கள் எழுதுறாங்கன்னா, அவர் துனியாவுடைய விஷயத்தில் ஒரு பொய்ய சொன்னாலும், துனியாவுடைய விஷயத்தில் ஒரு பரிகாசம் செய்யற நேரத்தில் அவர் ஒரு பொய்ய பேசினாலும், அதுக்கு பின்னால் அவர் அதே நாவால பேச போறாரு அல்லாஹ்வோட உயர்ந்த வார்த்தைகளை. இப்ப மக்களுக்கு இவருடைய பேச்சில நம்பிக்கை இல்லாம, அன்றைக்கு பொய் சொன்னவரும் தீனிலேயும் எங்களுக்கு பொய் சொல்றாரோ தெரியாது. அதனால நபிமார்களுக்கு பொய் சொல்றது முஸ்தஹீல், நடக்கவே இல்லா. நபிமார்களுக்கு உண்மை பேசுறது வாஜிப், கட்டாயம் உண்மைதான் பேசணும். நபிமார்களுக்கு இருந்த இரண்டாவது சிபத்தான், அவர்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய இரண்டாவது சிபத், நபிமார்கள்ட்ட அமானிதம் இருந்துச்சு. அமானத் வாஜிபம். அமானிதம் என்ன? அமானிதம் என்ன? காசை எடுத்துட்டு அதை உரிய நேரத்தில் கொடுக்கிறது மட்டும்தான் அமானிதம் என்று நாங்கள் நினைச்சிருக்கிறோம். அதெல்லாம் அங்க அமானிதம். அமானிதம் என்றது நபிமார்கள் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்புக்கு மாற்றமாக எந்த பாவத்தையும் செய்ய மாட்டாங்க. நபிமார்கள் உள்ரங்கமாக வெளிரங்கமாக சகல பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டோம். ஹிஃபுல் லவாஹிரிஹிம் வ பவாத்தினிஹிம் மினல் மஆசி, அவங்களோட உள்ரங்கம் வெளிரங்கம் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டது. ஏன் ஒரு நபியை அல்லாஹ் வச்சிருக்கிறார், அவரை ஒரு உம்மத்துக்கு அனுப்பி அந்த மக்களுக்கு சொல்றார், இவருடைய பின்னால போங்க, இவர் சொல்றதை செய்யுங்க, இவர் செய்யறது மாதிரி செய்யுங்கன்றார். அந்த நபி மீது பாவம் ஒன்று செஞ்சா முழு உம்மத்தும் பாவத்தை மார்க்கம் பண்ணி நினைக்கும். ஆகவே நபிமார்கள் உம்மத்தில் இவ்வளவு காலம் இருந்த உண்ட ஒரு பாவம் என்று கருதப்பட்ட உண்ட, மோசமான விஷயம் என்று கருதப்பட்ட உண்ட, பிழையானது என்று கருதப்பட்ட உண்ட ஒரு நபி செய்தா அதோட அர்த்தம் அவர் பாவம் என்று கருதி செய்யல, அல்லாஹ் அதை இப்ப சட்டமாக மாற்றிக்கிறார். அவர் செய்துட்டா அது ஷரியத்தாக மாறி. லேசில் இந்த பொறுப்பை தூக்குறது. குவாலிபிகேஷன் கடுமை. பொய்யே பேசப்படாது, பாவமே செய்யப்படாது. மூணாவது பொறுப்பு தான் நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா புத்தி கூர்மையை கொடுத்திருக்கார். விளங்காத ஆட்களை அல்லாஹ் நபித்துவத்துக்கு போடுறதில்ல. ஃபதானத், நபிமார்களுக்கு அல்லாஹ் புத்தியை கொடுக்கிறார். கூரிய புத்தி, ஆழமான புத்தி. ஒரு உம்மத்திற்கு ஒரு நபி வாராருண்டா அந்த உம்மத்தில இருக்கிற அவ்வளவு பேரை விட நபிதான் அறிவாளி. கியாமத்து வரைக்கும் எவ்வளவு பெரிய விஞ்ஞானி வரட்டும் ரசூலுல்லாஹ் காலுக்கு இல்லதான்.
எவ்வளவு பெரிய அறிவாளி வரட்டும், எவ்வளவு பெரிய ஆள் வரட்டும், உலகத்துல எல்லாத்தையும் படிச்சுக்கிறார், வானத்துமதி படிச்சுக்கிறார். நாங்க 100க்கு 200 உறுதியா சொல்றோம், ரசூலுல்லாஹ் அறிவை விட மிச்சத்தில் தான் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் அவங்களோட அறிவில் கூட. ஏன் அந்த உம்மத்தில் இருக்கிற ஒரு ஆளாவது நபியை விட புத்தி கூடினவராக இருந்து நபியில ஆர்கியூமெண்ட அவர் தோற்கடிச்சாருண்டா நபித்துவம் ஃபெயில் ஆகிடும். அல்லாஹ் அதுக்கு இடம் விட மாட்டார். ரசூல்மார்களுக்கு பிரத்யேகமாக வச்சிருக்கிறது 4வது சிபத் அல்லாஹ் சொன்னதில்லைன்னு சொல்லிடும். அதுக்கு பேர் தப்லீக். ரசூல்மார்களுக்கு தப்லீக் வாஜிப், மறக்கிறார். அது அல்லாஹ்வின் வர செய்தி தனக்கு முழுமையா சார்பாக கேளும், தனக்கு பாதகமாக கேளும், சொன்னதெல்லாம் சொல்லி ஆகும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு சஹாபி வந்த நேரம் கொஞ்சம் முகம் சுளிச்சாங்க. யார் சஹாபி? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. அவரும் வந்தாரு, தீனுடைய ஒரு விஷயத்தை கேட்கறதுக்காக வந்தாரு. எப்ப தெரியுமா வந்தாரு? காபிர்களுடைய முக்கியமான ஆட்கள் இஸ்லாத்தை ஏற்கிறதுக்காக வந்து அவங்களுக்கு தாவத்து கொடுத்து கொண்டிருக்கிற நேரம் இவர் வந்து ஒரு சாதாரண விஷயத்தை கேட்கிறார். யாரும் வெளியால பார்த்தா சொல்லுவாங்க, அவங்களை இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறது பெருசா, இவருக்கு ஒரு மசாலாக்குள் படிச்சு கொடுக்கிறது பெருசான்னு கேட்டா இவங்களை தீனுக்குள்ள இருக்கிறது பெருசு. அப்படி ஒரு கட்டம் ரசூலா கொஞ்சம் பிடிக்கல. இந்த நேரம் பார்த்து இவர் வராரு, அவரில கவனம் எடுக்கல, இஸ்லாத்துக்கு வாரவங்கள கவனம் எடுத்தாங்க. குர்ஆன் என்ன சொல்லுச்சு? அபஸ வதவல்லா அன்ஜாஅஹுல் ஆமா. ரசூலுல்லாஹ் வந்துச்சு, கண் தெரியாத மனிதர் குருடர் வந்த நேரம் முகம் கடுக்கடுத்து அவருக்கு முதுக காட்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதகமா தான் ஆயத்து வருது. ஆனா யாருக்கு சொல்லி அல்லாஹ் சொல்ல சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அது உங்களுக்கு பாதகமாயிருந்தா நீங்க ஓதத்தான் ஒண்ணு. என் அபிமானத்தபடி ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய நிக்காஹ அல்லாஹ் நடத்தி வச்சார். ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரசூலுல்லாஹ் நிக்காஹ் செய்றாங்க. நிக்காஹ் யாருமே நடத்தல, நிக்காஹ் நடத்தினா அல்லாஹ். சொல்லுவாங்க மற்ற எல்லா மனைவிமார்களையும் அவங்கள பொறுப்புதாரிகள் நிக்காஹ் செஞ்சு கொடுத்தாங்க. ஸௌவஜனி அல்லாஹ், என்ன நிக்காஹ் செஞ்சு கொடுத்தது அல்லாஹ்னுவாங்க. அப்ப இவங்களோட முந்தின கணவர் தான் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் வளர்ப்பு மகன். அவர் இந்த நேரம் வந்து சொல்லுவாரு, மனைவியோடு நடக்கிற பிரச்சனைகள், மனைவியோடு நடக்கிற பிரச்சனையை சொல்லுவார். வந்த நேரம் ஸல்லல்லாஹு மனசுல அந்த பெண் அவங்களோட குடும்பத்தில் உள்ளவங்க நாங்க திருமணம் செஞ்சா நல்லமேன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. தீன நடவு கருது பின்னால்தான் திருமணம் நடந்துச்சு. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இதை பற்றி குர்ஆன் ஆயத்து இறக்கினார். எப்படி ஆயத்து இறக்கினார்? وَإِذْ تَقُولُ لِلَّذِي أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِ أَنْعَمَ اللَّهُ عَلَيْكَ وَأَنْعَمْتَ عَلَيْهِ أَمْسِكْ عَلَيْكَ زَوْجَكَ وَاتَّقِ اللَّهَ وَتُخْفِي فِي نَفْسِكَ. நீங்க சொன்னீங்க ஹஜ்ரத் ஸைத் இப்னு ஹாரிஸாக்கு, மனைவியை இப்பவே விட்டுறாதீங்க, வச்சுக்கோங்கன்னு சொன்னீங்க. அல்லாஹ்வை பயந்துக்கோங்கன்னு அவருக்கு சொன்னீங்க. நபியே, உங்களோட மனசுக்குள்ள அந்த நேரம் ஒரு செய்தியை மறைச்சி வச்சுக்கொண்டு. இது ஆயத்து வேறொருத்தர் வழியாக வரல, யாருக்கு வந்து ஆயத்து? ரசூலுல்லாஹ். அதனால ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஏதாவது ஒன்றை மறைச்சி விளையாடுற ஆளா இருந்தா இந்த ஆயத்தை கட்டாயமா மறைச்சிப்பாங்க. லக்கத்த மஹாலில் ஆயா, இந்த ஆயத்தை மறைச்சிப்பாங்க. நபித்துவத்துடைய சிவத் என்னண்டா, அல்லாஹ் சொன்னா தனக்கு சாதகமோ பாதகமோ அதை எத்திருக்கு. என்ன சொல்றேன்னா,
இப்படியான சிபத்துகள் எல்லாம் கொடுத்து பாரமான குவாலிபிகேஷன் உள்ள ஆட்கிட்ட தான் அல்லாஹ் இந்த வேலையை வாங்கினான். வேலை என்ன? பெரிய ஆபீஸ்ல போயிட்டு எதுவும் நிக்கிறது இல்ல, ஒவ்வொருத்தரோட காலடிக்கும் போயிட்டு அவங்கள தஷ்கீல் பண்ணி அல்லாஹ்ட முன்னுக்கு சப்ல கொண்டு நிப்பட்டோம். இதுதான் வேலை. துனியாவோட சஃப்ல நிக்கிறவங்களை தீனுடைய சஃப்ல கொண்டு நிப்பட்டோம். மஹ்லூக்கின் பக்கம் திரும்பி பஜார்ல இருந்து பணம் 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 நிக்கிறாங்களே அவங்கள கொஞ்சம் வாங்க இங்க அல்லாஹ் பக்கம் அவங்களை கொண்டு வந்து நிப்பட்டோம். இதுக்கு பேரு தாவத். இந்த வேலையை செய்யறதுக்கு தான் அல்லாஹ் இவ்வளவு பெரிய குவாலிபிகேஷன் பார்த்தான். உண்மையே பேசணும், பாவம் செய்யப்படாது, குத்தி கூர்மை உள்ளாதா இருக்கணும், ரப்பை எதை சொன்னாலும் வெற்றி வைக்கும். இவ்வளவு பெரிய குவாலிபிகேஷன் உலகத்தில் நான் நினைக்க மாட்டேன். எந்த ஒரு நிறுவனத்திலும் இப்படி கேட்பாங்க. பிறந்தத்திலேயே பாவமே செஞ்சுக்கப்படாத எங்கேயாவது கம்பெனியில கேட்கிறாங்க, எங்கேயாவது கவர்மெண்ட்ல கேட்கிறாங்க, கேட்டா ஆளுங்கள கொடுக்க. தாவத்துக்கு அவ்வளவு பெரிய குவாலிபிகேஷன் தான் பார்க்கிறேன். அப்படி கடுமையான நிபந்தனைகளை வச்சு கொடுத்த இந்த பொறுப்பைத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு எங்களுக்கு அல்லாஹ் சும்மா சிம்பிளா தந்திக்கிறான். அப்ப பிறகு அவ்வளவு குவாலிபிகேஷன் நல்லா வைக்கிறான்டா அதோட சம்பளம் எவ்வளவு பார்க்கணும். குவாலிபிகேஷன் கூட சம்பளம் கூடி நடக்குது. சேலரி கூடினா குவாலிபிகேஷன் கூட, குவாலிபிகேஷன் கூட. நபிமார்களுக்கு கிடைக்கிற கூலி பெருசி, அந்தஸ்து பெருசி, அல்லாஹ்வுடைய உதவி பெருசி, அல்லாஹ்வுடைய அன்பு பெருசி. அதனால அப்படியெல்லாம் குவாலிபிகேஷன் போட்டாங்க. அவ்வளவு பெரிய அந்தஸ்துள்ள இந்த மேலான தாவத்துடைய வேலைய சாதாரண ஊர்களில் இருக்கிற சாதாரண மக்கள், ஒரு காலத்துல பெரிய பெரிய பாவம் செஞ்சவங்க, இப்பவும் ரகசியமா சில தவறுகள் நடக்கிற எங்களுக்கு இருந்து ரப்பு வாங்குறாங்கடா, இது அருளே தவிர வேற ஒன்றும் இல்லை. நாங்க விளங்கணும், நாங்க உழைச்சாதான் இந்த வேலை உலகத்துல நடக்கும், தீன் ஹயாத்தோடு இருக்கும். எந்த விதமான கட்டாயம் அல்லாஹ்வுக்கு இல்லை. அல்லாஹ்வுக்கு தீன வளர்க்கணும்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுத்த காபிர வச்சும் தீன வளர்ப்பான். அவருக்கு எது வளர்க்க? இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாதா தீன் வலவ் மிர் ரஜுலில் ஃபாஜிர். அல்லாஹ் இந்த தீன பாவியான மனிதரை வச்சும் பாதுகாப்பான், உறுதிப்படுத்துவான். வேற ஹதீஸ் இருக்குது, வலவ் மிர் ரஜுலில் காஃபிர். அல்லாஹ்வை மறுக்கிற காஃபிரை பயன்படுத்தியும் அல்லாஹ் தீன பாதுகாப்பான். மிருகங்களை பாவிச்சிருவான், பறவைகளை பாவிச்சிருவான். நாங்களே தேவைன்னு இல்லை. வேலைக்கு நாங்க தேவையில்லை, எங்களுக்கு வேலை தேவை. அல்லாஹ்வுக்கு நாங்க தேவையில்லை, எங்களுக்கு அல்லாஹ் தேவை. இப்படி பெருமதியான ஒரு வேலைக்கு தான் அல்லாஹ் எங்களை ஒவ்வொரு வீடுகள் இருந்து, ஒவ்வொரு குடும்பங்கள் இருந்து, ஒவ்வொரு மஹல்லாக்கள் இருந்து கொஞ்சம் பேரை தெரிவு செஞ்சு ரப்பு விரும்பினா எல்லாரையும் தாயாக்கிமான். அவனுக்கு கஷ்டமே இல்லது. ஒரு செகண்ட்ல எல்லாரையும் தாயாக்கிடுவான். ஒரு செகண்ட்ல கல்வெல்லாம் அவன கண்ட்ரோல் இருக்குது. இப்படி பெரட்டினா எல்லாரும் வருஷக்கார்க்கும் ஆயிடுவாங்க. முழு ஏறாவது வருஷக்கார்க்கும். அல்லாஹ் சொல்லான், அப்படி ஒரு தர்த்தீப் எனக்கு இல்லை. ஏண்டா எல்லாருக்கும் ஹிதாயத்து கொடுக்கிறதுன்றது எனக்கு உள்ள ஒரு முறையொன்று. நீங்க ஆசைப்படுங்க, முயற்சி செய்யுங்க, கொடுக்கறது இல்லை கையில. அப்படி கொடுக்கிற ஒரு முறையொன்று எனக்கு இல்லை. காலையில் ஓதுன்னு வலிப்தாம் செய்தார். வலவ் ஷினா லஆதைனா குல்ல நஃப்ஸின் ஹுதாஹா. நாங்க நாடி இருந்தோம்டா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஹிதாயத் கொடுத்திப்போம், எல்லாருக்கும் ஹிதாயத் கொடுத்திப்போம். ஆனாலும் நான் உறுதியா முடிவு செஞ்சிட்டோம், மனிதர்களை ஜின்களை போட்டு நரகத்தை நிரக்கிறது. வலாக்கின் ஹக்கல் கௌலு மின்னி லஅம்லா அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாஸி அஜ்மாயின். அந்த கவுல் ஹக்காய்க்கு சாபித்தாகி உறுதியாச்சு, அந்த முடிவு எடுத்தாச்சு. இப்படி ஒரு இடத்துல தான் அல்லாஹ் எங்களை தெரிவு செஞ்சுக்கிறோம். நம்ம நாங்கள் உணர்வணும், ரப்பு என்னோட இரக்கமாக இருக்கிறதுனால
ஏன் மஹல்லால் இருக்கிற 1000 பேர்ல என்ன தெரிவு செஞ்சுக்கிறார்? மற்ற 900 பேரையும் அல்லாஹ்வோட இணைக்கிற வேலையை செய்கிறது. இந்த ஏரியாவில் இருக்கிற 10,000 பேர்லையும் அந்த மற்ற 9,000 பேரத்தை தெரிவு செய்யறதுக்கு, அவங்கள்ட்ட போயிட்டு முயற்சி செய்யறதுக்கு அல்லாஹ் என்ன தெரிவு செஞ்சார்? நபிமார்கள் ரப்பை இப்படி தெரிவு செஞ்சானோ எங்களை உம்மத்தை பார்த்தும் சொல்றார், உங்களையும் இந்த ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த பொறுப்பை அவங்க மௌத்தாகிற நேரம் உங்களுக்கு அப்படியே தந்துட்டு போய்த்துருவாங்க. கியாமத் வரைக்கும் இந்த வண்டி ஓட்டமே அதுக்காக உங்களிலிருந்தும் தெரிவு செஞ்சுதான் இருக்கிறேன். நான் தெரிவு செஞ்சு இருக்கிறேன். குர்ஆன்ல இருக்குது, ஹுவஜிதபாக்கும், சஹாபாக்கள் இவங்களை அல்லாஹ் தான் தெரிவு செய்யும். அப்ப இது மனசுக்குள்ள வந்துச்சண்டா, இந்த செய்தி எங்களோட மனதுக்குள்ள வந்துச்சண்டா, யாரும் தாவத்துல என்ன செய்ய மாட்டாங்க, பின்வாங்க மாட்டாங்க, களவடிக்க மாட்டாங்க. தாவத்துக்கு முன்னுக்கு இறங்குவாங்க. தாவத்துடைய எந்த ஒரு தக்காதாலையும் அவருடைய துனியாவோட தேவையை முன்னுக்கு வைக்க மாட்டார். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை முன்னுக்கு வைக்க மாட்டார். தொழில் இருக்கிற பிரச்சனையை முன்வைக்க மாட்டார். இந்த எல்லா பிரச்சனைகளை விடவும் அல்லாஹுடன் மக்கள் உறவை துண்டிச்சு கொண்டிருக்கிறாங்க. இது ஆகப்பெரிய ஆபத்து. சில நேரம் இதால வரக்கூடிய முசீபத் எந்த குடும்பத்தில பிரச்சனை உண்டாக்கிடும், எந்த ஊர்ல பிரச்சனை உண்டாக்கிடும், நாட்டில பிரச்சனை உண்டாக்கிடும். அதற்காக எல்லாத்தையும் துறந்து அல்லாஹ்வோடு இந்த மனிதர்களை இணைக்கணும். நானும் ரப்போடு இணையும். இந்த சிந்தனை வரும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னாச்சுன்னா ஒரு சஹாபி மாதிரி ஆயிட்டாங்க. ஒரு சஹாபி ஒன்று கேட்டாரு, யார் சொல்லலாம், ஆரம்ப காலத்துல வேலை சிறுசா இருந்துச்சு, இப்ப சரியத்துல கட்டளை கூட வந்துட்டு. சஹாபி ஒன்று கேட்டாரா இல்லையா? சரியத்துடைய கட்டளைகள் கூடுதலா வந்துருச்சு, செஞ்சு கூட இல்லாம யார் சொல்லலாம் அப்படின்னா. அதனால எனக்கு சிம்பிளா ஒன்று சொல்லித்தாங்க, நான் சொர்க்கம் போகணும். ஆரம்பத்தில் இருந்தவங்களுக்கு வேலை இருந்துச்சு, ஒரு நாள் ஜமாத் போறது, 3 நாள் ஜமாத் போறது, சில்லா போறது உலகத்தை பெறற்ற மாதிரி ஒரு வேலையா இருந்துச்சு. ஒரு காலத்துல நாங்க கண்ட காலத்துல சில்லா போனா ஒரு பெரிய வலியும் தான். 3 சில்லா போறது. இப்ப 23 தலைப்பில உழைக்கும். நிதாமத்தின் லிஸ்ட் எத்தனை தலைப்புக்கு? 23 தானே. 23 தலைப்பில முயற்சி உழைக்கும். இதை பார்க்கிறதா அதை பார்க்கிறதான்னு திண்டாட்டவா. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ராஜா மற்ற எல்லா பொறுப்பையும் விட்டுட்டு லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லிட்டீங்கன்னு சொன்னாங்க. அந்த சஹாபி சொல்லி கொடுத்தாங்க, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அதிகமாக ஓதுங்க, மற்றவைகளை விட்டுட்டு அதை ஓதிக்கொண்டு சொல்லல, அதோட சேர்த்து இது ஓதுங்க, அந்த பணிகள்ல வெளிதாகி. சஹாபாக்களுக்கும் காலம் போக அல்லாஹ்வோட கட்டளை அல்லாஹ் தூக்கி வச்சுக்கொண்டே இருந்தான். இந்த மாதிரி உழைப்பு செய்யறவங்களுக்கும் எந்த நாளும் ஒரே தரத்தீவு இல்லை, பாரங்களை சுமத்தி கொண்டே இருப்பார். தூக்குறாங்களான்னு பார்க்க யாரு தீனுடைய பொறுப்பை சுமக்கிறாங்களோ, பாரங்களை சந்தோஷமா பொறுப்பெடுப்பாங்களோ, தகாசாக்களுக்கு அவரே முன்னிப்பாங்களோ, அல்லாஹ் அவரை கொடுக்கிற வெகுமதிக்குது. அத மனிதனுக்கு சொன்னா பொறாமையில மொத்த அமைச்சிருவாங்க. அப்படி தெரிவுகள் நடக்கும். ஹந்தக் யுத்தம் நடக்குது. என்ன யுத்தம்? ஹந்தக். சுப்ஹானல்லாஹ். ஹந்தக் இருக்கிறே ஈமான் ஒரு வகையான பாடத்தை படிச்சிருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய யுத்தங்கள் இந்த நாடுகள்ல நடக்கிற யுத்தமா நினைச்சிருவானா? நாடு பிடிக்க, ஊரு பிடிக்க, கதிரை பிடிக்க அந்த யுத்தமே இல்ல. அது தலையிலிருந்தே எடுத்து போடுங்க. நவீன யுத்தங்கள் இருக்குது, அது ஈமான படித்து தரக்கூடிய பாடங்கள் நடந்த தரசுகள். வெளியில தெரிஞ்சிச்சு யுத்தம் மாதிரி, அந்த ரங்கத்துல உள்ளால
ஒரு முஃமின் எப்படி நடந்து கொள்ளணும்னு பாடம் கொடுக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் பத்ர்ல படிச்சு கொடுத்தான். ஆள் பலமும் ஆயுத பலமும் இல்லாமல் இருந்தாலும் அல்லாஹ்வை நம்பினா வெல்லலாம. அதுக்கு நேர போயிட்டு லாஸ்டா படிச்சு கொடுத்தான். ஹுனைன்ல ஆள் பலமும் ஆயுத பலமும் இருந்து அதை நம்பினா தோப்பீங்க. பத்ர்ல ஒரு பாடம், அதுக்கு அக்ஸான நேர் எதிரான பாடம் ஹுனைன்ல கொடுக்கப்பட்டுச்சு. உஹதுல படிச்சு கொடுத்தார். இந்த தீனுடைய வெளிரங்கமான வெற்றியை பார்த்து அதுக்குள்ள குளிர்காயத்துக்கு முனாஃபிக்குகள் உள்ள வருவாங்க. முனாஃபிக்குகள் எப்படி அடையாளம் காட்டுறது? முனாஃபிக்குகளை முஸ்லிம் போர்வையில் இருக்கிற முஸ்லிமுடைய உருவத்தில் இருக்கிற ஆனா உள்ளம் அப்படி அவிஞ்சி அதிலிருந்து துருவாட வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த முனாஃபிக்குகள் எப்படி இறங்காங்க? அதனாலதான் யுத்த காலத்தில் வச்சுக்கொண்டு அல்லாஹ் 70 குர்ஆனை திறக்கிறான். உஹதுடைய மைதானத்தில் சூரா ஆல இம்ரானுடைய 70 ஆயத்துகள் இறங்கிச்சு. அதுல அதிகமான ஆயத்தை பாத்தீங்கன்னா யுத்தத்துக்கு எப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. ஆட்கள் இப்படி கதைப்பாங்க. அந்த கதையை உள்றாங்கள பார்த்துக்கோங்க முனாஃபிக்குகள். இது மாதிரி ஹந்தக்ல அல்லாஹ் ஒரு வித்தியாசமான பாடத்தை படிச்சு கொடுத்தார். ஹந்தக் ஒரு வித்தியாசமான பாடம். ஹந்தக்குடைய யுத்தம் முடிஞ்சிருச்சு. எதிரிகள் ஓடிட்டாங்க. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சஹாபாக்கள் வச்சு ஒரு தஷ்கீல் ஒன்று செஞ்சாங்க. யுத்தம் ஒன்று முடிஞ்சா மனசுல பெரியோரு கல்லுண்ட இறக்கிற மாதிரிதான் யுத்தம் முடிஞ்சது. அவனும் பயத்திரிதான் சஹாபாக்கள். நாங்க 3500 பேர் இருந்து 12,000 காஃபிர்கள் எப்படி சமாளிக்கிற? பெரிய ஒரு கபீலா கத்ஃபான் இந்த கபீலா முழு மதீனாவையும் அப்படி ரவுண்ட் அப் பண்ணி நிக்கிறாங்க. ஆயுதங்கள் மினுங்குது. அதை பார்த்து பிடிக்கும். சாபாக்களுக்கு எப்படி எல்லாம் யோசனை போச்சு. நாங்க இறங்கினா நாளைக்கு எங்களை வெட்டி போடுவாங்க, முன்னுக்கு போறவங்கள வெட்டுவாங்க, அதுக்கு போல அவங்கள கையில போட்டு எங்கட பொம்பளை. இன்னைக்கு எங்களுக்கு மனைவியா இருக்கிற பெண்கள் எல்லாம் நாளைக்கு அவங்கள வீட்டுல இருப்பாங்க. இன்னைக்கு எங்கட பிள்ளைகள் எல்லாம் நாளை சிறை கைதிகளாக இருப்பாங்க. எங்கட வீடுகளுக்குள்ள அவங்க குடியமருவாங்க. இதெல்லாம் நினைவு வந்துச்சு பல சஹாபாக்கள் மனுஷர் தானே. அல்லாஹ் சொல்ற அவங்களோட பயம் நெஞ்சிலிருந்து உங்களோட கழுத்தை அடைச்சிச்சு. பார்வைகள் எல்லாம் மேல போச்சு. குர்ஆன் இப்போ வர்ணிக்கிறது. இஸ்ஸாகத்தில் அப்சார் வபரகத்தில் குலூபுல் ஹனாஜிர். நீங்க அல்லாஹ் பத்தி என்னென்ன வேலை நினைச்சீங்க? இறங்குங்க நுஸ்ரத் வருவன்னா நீங்க பயமில்லாம போங்க, நான் மலக்குகள் இறக்குறேன்னு சொன்னா ஒண்ணுமே வரல. வததுன்னுன பில்லாஹி துன்னுனா, அல்லாஹ் பத்தி என்னெல்லாம் நினைச்சீங்க? இப்படி எல்லாம் இருந்துதான் எதிரிகளை விரட்டி அடிச்சு. கடும் குளிரான காலம், மதீனால பஞ்சம், தின்றதுக்கு ஒன்றுமே இல்லை. கூரையிலிருந்து பாதுகாக்க பெட்ஷீட்டுகள் கூட இல்லை. ஒரு ஆளுக்கு பின்னால் ஒரு ஆள் நின்று குளிர் காய்றாங்க. நடுங்கிக் கொண்டிருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் தகாசான்னு முன்வைக்கிறாங்க. நாங்க இன்னைக்கு அதுதானே பாக்குறேன். இந்த நேரத்திலேயா மர்கஸார் இந்த கடிதத்தை அனுப்பணும்? நிலைமையை விளங்காமலா இப்படி சொல்றாங்க. இப்படி நடக்கிற பல பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஷ்கீல் செஞ்சாங்க. இப்ப எனக்கு ஒரு ஜமாத்து போகணும், எதிரிகள்ல பின்னால போயிட்டு பார்க்கணும். அவங்க போனவங்க அப்படியே போறாங்களா, இடையில போயிட்டு திரும்பி வாரத்துக்கு மஷூரா பண்றாங்க. இதை பார்த்துட்டு வர ஒரு ஆள் எனக்கு ஆட்கள் மையத்ததி வெளிஹாரா, இதுக்கு யாரு தயார்? எல்லாரும் யோசிச்சாங்க, யாருடா இந்த கூழ்ல போவான்? ஈந்து கொண்டு நிக்கிறதே மஜ்மால நெருங்கி ஈக்கிறோம் கூதல் போறது. இவர் அங்க போயிட்டு எதிரிய பார்த்து சொல்றாரு, இருட்டில போகணும். அதுவும் சின்ன வேலை இல்லை. எதிரிகளுக்கு விலகி சென்றா சும்மாவா அனுப்புவான், கைய கால வெட்டிடுவான். நடந்து போய் கொள்ளையில பசி வேற, பல பிரச்சனை. இதனால அவ்வளவு பெரிய சஹாபாக்கள் இருந்தும் யாரும் எழும்பில்லைன்னா பாருங்க எவ்வளவு கஷ்டமாயினீங்க. பெரிய பெரியாக்கள் இருந்தாங்க, நபியில தஸ்கீல கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாங்க.
நாங்க நினைக்கணும் தெரியுமா, பெரியவங்க எழும்புறது அல்ல, அல்லாஹ் நாடினவங்க தஸ்கீர் எழும்புவோம். யாரையும் பார்த்து நாங்க எழும்ப தேவையில்லை. யாருட கல்வியில எலும்புவே நல்லா நீயத்தை போடுறானோ அவர் அதை மறைச்சு பொத்திக்கொண்டிக்கா எழும்போம். ஏன் தெரியுமா, ரப்பு ஓண்ட உள்ளத்துல போட்டி உனக்கு அந்த சான்ஸ் எடுக்கலுமான்னு பார்க்க. ஒரு இமாம் எழுதுறாங்க, ஒரு ஏழை என்று உங்களை சந்திச்சு ஆஜியார் எவ்வளவு தாங்க என்றா விரட்டிடாதீங்க. ஏன் தெரியுமா, அல்லாவுக்கு ஆள் இல்லாமல் இல்ல, ரப்பு உங்களோட முகவரியை அவனுக்கிட்ட கொடுத்து அனுப்பிக்கிறான். உங்களுக்கு என்னவோ தரப்போறான். அந்த ஏழைக்கு உங்களோட முகவரியை கொடுத்து அனுப்பிக்கிறான், வேறு ஆள் இல்லாமல் இல்ல, உங்களுக்கு அந்தஸ்து தர. நீங்க அந்த முகவரி ஏண்ட கடிதம் இல்லை தட்டுனீங்க தான் அல்லாஹ் தாரத வேற துறை கொடுத்துருவான். தஸ்கீல கல்வியில வாரது அது அவருக்கும் ரப்புக்கும் மட்டுமல்லது, யாரும் இல்லை. இருட்டுக்குள்ள விலகிச்சு ஒரே ஒரு ஆள் எழுப்பினார். யாரப்பா எழுப்பிக்கிறீங்க? ஜுபைர் எழுப்பிக்கிறேன். ஜுபைர் யார் சொல்ற? ஜுபைர் ரெடி. நபிசல்லாசம் பார்த்தா இது ஒரு ஆளுக்கு கொடுக்கிற சான்ஸ் ஒண்ணு இல்லை. நபி தெரியும் இது பின்னால எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் உண்டிக்கிறது. திரும்ப கேட்டாங்க, மையத்தது விளையாடா அடுத்த தஸ்கீல் போது அதே விஷயத்தை இன்னொரு கேட்கிறான். அதே ஆள் எழுப்பிக்கிறது. யார் சொல்ல? ஜுபைர் தயார் அப்படின்னார். மூணாவது தஸ்கீல் நடக்கும். அப்ப எழுப்புகிறார், அவரே தான் எழுப்பிக்கிறார், வேற யாரும் எழுப்பல. அல்லாஹ்ட முடிவு அவருக்கு தான் அந்த தஸ்கீலுடைய பாக்கியத்தை கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன லிகுல்லி நபியின் ஹவாரியா வ ஹவாரியி அஸ்-ஸுபைர். ஒவ்வொரு நபிக்கும் ஒரு பிரத்யேகமான உதவியாளரை அல்லாஹ் நியமிப்பதுண்டு. என்னுடைய பிரத்யேகமான உதவியாளராக அல்லாஹ் ஸுபைரை நியமிச்சார். ரசூலுல்லாஹ்ட நாசிர் ஆயிட்டார். இதனாலதான் மக்காவுடைய வெற்றி அன்று கொடியை கொண்டு போனது ஹஜ்ரத் ஸுபைர். மக்கா வெற்றிக்காக மக்காவுக்குள்ள ஒவ்வொருத்தர் வேற வேறையா போனாங்க. ஒவ்வொரு கபீலாவும் அவரவர்களுடைய தலைவரோட கொடியை எடுத்துட்டு போனாங்க. ரசூலுல்லாஹ் போன ஜமாத்தோட கொடி ஹஜ்ரத் ஸுபைர் கையில் இருந்துச்சு. ஒரு தஸ்கீல் நடக்குது. இது என்ன காட்டு தெரியுமா, இந்த உழைப்பு ஒரு மறைமுகமான திட்டத்தோட போகுது. அல்லாஹ் ஒரு மறைமுக கொஞ்சம் பேரை தெரிவு செஞ்சுக்கிறார். வீட்டுல 10 பேர் இருக்கிறாங்க, ஒரு ஆள் தான் கபூலாயி. பல முயற்சி செஞ்சு 9 பேரும் படுதில்லை, ஒரு மனு படுது. உத்பத் இப்னு அபீ வக்காஸ், சாத் இப்னு அபீ வக்காஸ் 2 பேரும் நானா தம்பியும், ஒரே வாப்பாக்கு ஒரே உம்மக்கு பிறந்தவங்க. உத்பத் இப்னு அபீ வக்காஸ் ரசூலுல்லாஹ்க்கு அடிச்சு பல்ல உடைச்சி குடும்பத்துக்கு லானத்தை தேடி கொடுத்தார். சாத் இப்னு அபீ வக்காஸ் ரசூலுல்லாஹ் நேசத்துக்குரிய சஹாபி ஆயிட்டார். நானும் தம்பியும், ஒருத்தர் கபூல் மற்றவர் நிராகரிக்கப்பட்டார். இது ரப்பு பெரியோரு திட்டத்தோட ஆட்களை பாவிக்கிறார். எங்களை சோதிக்கிறார், நாங்க இந்த பொறுப்பை சுமக்கிறோமா இல்லையா. வேலை செய்யறது ஆரம்ப படித்தரத்தில் உள்ளவங்களோட வேலை, வேலை செய்யறது ஆரம்ப படித்தரத்தில் உள்ளவங்களோட பண்பு, வேலையை சுமக்கிறது பழையவர்களோட பண்பு. இன்னைக்கு மசால வேலை செய்ய ஆக்களிக்கிறாங்க. 3 நாள் ஜமாத்துல பேக தூக்கிட்டு போறது நிறைய ஆக்களிக்கிறாங்க. மரத்துக்கு போயிட்டு யாருக்கும் தெரியாம அமித்ஷாவிட லெட்டர் எடுத்துக்கொண்டு போயிட்டு சில்லா போறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா மஹல்லால இருந்து முழு மாசமும் ஓடி 10 பேரை தஸ்கீல் பண்ணி அவங்கள பொறுப்பாக எடுத்துக்கொண்டு போறதுக்கு தயார். தன்னோட அந்த 3 நாள் ஜமாத்தை அதில் ஒரு 15-20 பேரை சேர்த்து வாங்க போவோம்னு சொல்லி மர்கஸுக்கு கூட்டிக்கணும் போறதுக்கு ஆள் இல்லை. வேலை செய்ய ஆள் இருக்குது, வேலையை சுமக்க ஆள். சஹாபாக்களை பாருங்க, யாரெல்லாம் வேலையை சுமந்தாங்களோ அல்லாஹ் அவங்களோட பரம்பரையை சுமந்திக்கிறான். யாரு வேலையை சுமந்தாங்களோ சஹாபாக்கள அவர்களுடைய பரம்பரைய அல்லாஹ் சுமந்திக்கிறான். ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, யார ஜரீர் இங்க வாங்க, உங்களோட ஏரியால
உங்களோட ஏரியால ஒரு பெரிய ஒரு பாவம் நடக்குது. காவிரிகள் ஒரு சில மாதிரி ஒன்று வச்சுட்டு அதை பெரிய அட்டகாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். என்னுடைய கல்வியில சரியான கவலையாய்க்கு அதை நினைச்சு ஒரு தடமாட்டமா இருக்கும். ஜரீர், நீங்க ஒரு ஜமாத்தை தஸ்கீல் பண்ணிக்கொண்டு போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வரணும். தக்காத்தா கொடுக்குறான். அதுல ஜரீரை கூப்பிட்டு ரசூலா தக்காத்தா கொடுக்குறாங்க. ஜமாத்தை நம்ம இங்க போகணும். அவர் போயிட்டு ஊரெல்லாம் ஆள் தஸ்கீல் பண்ணல, அவரோட மஹல்லால மட்டும் தஸ்கீல் பண்ணி 150 பேரை தயாரிச்சார். எங்களுக்கு ஒரு மாசம் உழைப்பு செஞ்சு 8 பேர் இல்ல எங்களோட வர. கார்குன்சா 3 சில்லா முடிச்சவரே இவரோட வாரத்துக்கு 8 பேர் இல்ல. இவருக்கு 8 பேரை தயார் செய்யலண்டா இவர் வேலையை சுமக்கலே. அதுல ஜரீரை கூப்பிட்டு சொல்றாங்க, ஜரீர் இந்த வேலை செய்யணும், தக்காசா இது ஜமாத் தயாரிக்கிறது பொறுப்பு, ஜமாத்தை தயாரிச்சுடுவாங்க. யார சொல்ல 150 பேர் ரெடி. எங்க அவரோட கபீலா அஹ்மஸ் என்ற கபீலாவை சேர்ந்தார்கள் மட்டும், வேறாக்கள் இல்லை. அப்பதான் வந்து சொன்னாங்க, இது ஒட்டகத்திலும் போயிட்டு சரி வராது, நாள் கூட போகும். இந்த ஜமாத் வந்து ஃபாஸ்டா வேலை செய்யணும், குதிரையில போகணும்னா வந்தவங்க எல்லாம் குதிரை பாட்டி குதிரையில போறாங்க. சொன்னார், யார் சொல்லா குதிரையில போறதுக்கு பயம், நான் முழுகுறேன். சில ஆளுக்கு பிளைட்ல போறதுக்கு பயம், ஹஜ்ஜி போயிட்டு. ஒரு ஆள் பிளைட்ல ஏறி இறங்கி வந்தார், விமானத்துல போக பயம். அதுல சரி எனக்கு குதிரையில போறதுக்கு பயம், யாரும் சொல்ல விழுந்துருவன் அப்படி சொல்லார். இங்க சரி நீங்க விட்டாக அடியும் நெஞ்சி பயம் இங்கதானே ஒரு அடி. அது தெரிய சொல்றாங்க, சும்மா அடி இல்ல, விரல்ல அச்சு நின்றுச்சு நெஞ்சில. அல்லாஹும்ம ஸப்பித்ஹு வஜ்அல்ஹு ஹாதிய மஹ்தியா, இவரை ஸ்திரமாக்கு, குதிரையில் ஸ்ட்ராங்கா போக வச்சிரு. யா அல்லாஹ் இவருக்கு ஹிதாயத்து கொடு, இவரால மக்கள் ஹிதாயத்து பெற வச்சு சொன்னாங்க. அன்றைக்கு பிறகு குதிரை எடுத்து புரியல பொருட்படுத்தார். அவரோட பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டான். ஒரு அடியில பிரச்சனை முடிஞ்சு. அங்க போன என்ன வேலையை செய்ய சொன்னாங்களோ அந்த வேலையை வேகமா செஞ்சு முடிச்சிட்டோம். செஞ்சு முடிச்சுட்டு ஒரு கார்கூசாரி சொல்ல ஒரு ஆள் அனுப்பி வச்சுட்டாங்க, யமன்ல மதீனாக்கு. அது தெரிய சொல்றாங்க, அந்த பொறுப்பை சுமந்ததை பார்த்து ரசூலுல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னா, என்னோட மட்டுமல்ல ஏன் மஹல்லாவாசிகள் இல்லையா தயாராகி வந்தாங்க, எனக்கும் பரக்கத்துக்கு 5 முறை துவா கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஃபபாரக லீ வலி அஹ்மஸ் 5 மர்ராத், எனக்கும் என் கூட்டமான என் மஹல்லாவான அஹ்மஸுக்கும் 5 முறை பரக்கத்துக்கு துவா செஞ்சாங்க. ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அல்-பஜலி சரித்திரத்தை எடுத்து படி. வேலையை தூக்கினான். இன்னைக்கு கார்கூங்களுக்கும் தான் ஜமாத்துல போறவங்களுக்கு தான் ஒரு வகையான ஏமாற்றம் வந்து இஜ்திமாய் தாவத்தை தான் வேலை என்று விளங்கிக்கிறான். இஜ்திமாய் தாவத் உங்களோட மஸ்ஜித்ல வேலை நடக்குதா? ஓ, இவர் எதை வச்சு வேலை நடக்குதுண்ட, அங்க மஹல்லா பயான் நடக்குதா? ஒரு ஜமாத் போகுது, இந்த மஹல்லால வேலை நடக்குதா, உழைப்பு நடக்குதா? ஓ, என்ன உழைப்பு? ஏழாம் நடக்குது, சுப பயான் நடந்துச்சு, இஷா பயான். பயான் தான் வேலை. பயான் நடந்துச்சா வேலை, பயான் இல்லாட்டி வேலை இல்லை. பயானுக்கு தான் வேலைன்னு பேர் வச்சுக்கிறாங்க. அதுக்கு பேரு இஜ்திமாயி தாவத். 5 பேரை 10 பேரை 20 பேரை கூப்பிட்டு பயான் பண்ணீங்களே, இது கூட்டு தாவத். இதால கிடைக்கிற ஃபாயிதா இருக்குது, அதை விட ஃபாயிதா பிரயோசனம் கூட இன்ஃபிராதி தாவத்தார். இஜ்திமாயி தாவத்தை தான் தாவத்துன்னு விளங்குறதாக இருந்தா உலகத்தில் சில நாடுகளில் போயிட்டு வேலை செய்யலாம் போகும், சவுதியில போயிட்டு வேலை செய்யலாம் போகும். அங்க இஜ்திமாயி தாவத்தே இல்லை, கூட்டு பயான் இல்லைங்க.
அங்கு இன்ஃபிராதி தாவத். ஜுஹுதே மக்கியமாக மக்கா உழைப்பு. அசல் தாவத் இன்ஃபிராதி தாவத். இது எல்லாருக்கும் செய்யலும், எல்லா மஹல்லாலையும் செய்யலும், எல்லா வீட்டிலையும் செய்யலும். இன்ஃபிராதி தாவத். அதர பிரகாசம் தனியா. இன்ஃபிராதி தாவத் வந்தா தான் மஹல்லால இருக்கிற ஏரியாவில் இருக்கிற எல்லா வகையான மக்களையும் சந்திச்சுப்படும். நாங்க எப்படி ஆயிட்டோம்னா குறிப்பிட்ட ஆட்களுக்கிட்ட தான் கஷ்டு போறோம். இது ஒரு நோய். அவருக்கு ஒரு 10 பேர் இது, அந்த 10 பேர் ஒரு செட் பண்ணி அவர் போற வேறாங்கல போற 2 வருஷமா அவங்க தான் முன்னாள் போறாங்க. 500 வீடு இருக்குது. ஒரு மாதம் பூர்த்தியாக உமூமி கஷ்டு, ஹுசூசி கஷ்டு, ஜமாத்துகள் வந்து எல்லாம் பண்டிகை. எத்தனை வீடுன்னு பார்த்தா 200 வீட்டுக்கு ஏறி இறங்கி இல்ல, 700 வீடு. அந்த மாதம் யாரும் அந்த கதவுகளை தட்டியே இல்லை. இவங்க பேரை சொல்லிக் கொண்டாங்க கார்கூன்கள். பாருங்க, அங்க போன ஏசுவாங்க. அப்ப பாராட்டினா மட்டுமா போகணும்? பாராட்டினா மட்டுமா போகணும்? ஏசுறத பொறுத்து கொள்வது அது நபிமாண்ட சுன்னத்தில் இல்லையா? அதானதான் ஹிதாயத் பெரிய அளவில் வளர்ந்துச்சு என்றது ஹிதாயத்தில் இல்லையா? உங்களை அடிச்சு விரட்டுறவன்னு முன்னுக்கு போறது, உங்களை உதச்சி விரட்டுறவன்னு முன்னுக்கு போறது, உங்களை ஏசு துரத்துறவன முன்னுக்கு போறது, உங்களோட மானத்தை வாங்குறவன முன்னுக்கு போறது. அல்லாஹுக்காக போய் திணிக்கிறோம், காசுக்கா இல்ல, அல்லாஹுக்காக போய் திணிக்கிறோம். இந்த உமூமான சிந்தனை வந்துச்சுண்டா வேலை எங்கேயோ நிற்கும், வேலை எங்கேயோ வைக்கும். ஹயாத்து சஹாபா வாசிக்கிற கதை கேட்டு கொண்டு போறதுக்கு அல்ல, ஹயாத்து சஹாபா வாசிக்கிறோம். நாங்க எங்க இருக்கிறோம், அவங்க எங்க நிக்கிறோம் பார்க்க. அதை பார்த்து அவர்களுடைய இடத்துக்கு நாங்க போக முயற்சிக்கும், அந்த இடத்துக்கு போக முயற்சிக்கும். அப்பதான் அஸ்ல் ஈமான் வரும். எதிர்ப்புகள் இதெல்லாம் வரும்போதே அதை தாங்கிக் கொண்டு அந்த எதிர்ப்பான மக்களோட அஹ்லாக்காக நடந்து, அஹ்லாக்கான அவர்களை கவர்ந்து, அவர்களை எங்களை பக்கம் சாட்சி அல்லாஹ்விடத்தை கொண்டு வைத்தவர்களை நிறுத்தினா அல்லாஹ் எங்களை மக்காம கூட்டுவான். வேலை பரவல். நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல நடக்காத ஒன்று இல்லை, எல்லாம் நடந்ததான், எல்லாம் நடந்துச்சு. எல்லா வகையான சோதனைகளையும் தாங்கிக் கொண்டுதான் ரசூலுல்லாஹ் வேலை செய்தாங்க, சஹாபாக்கள் உழைப்பு செஞ்சாங்க. இன்று வரைக்கும் அல்லாஹ் தீனை பாதுகாத்து வச்சுக்கிறான். கபரில் நிம்மதியாக முழங்கி கொண்டிருக்கிறான். உலகத்தில் 23 வருஷம், 1400 வருஷம் கபரில் ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப ராகத்தாக, ரொம்ப குளிர்ச்சியாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இருக்கிறார். அதனால வேலை சுமக்கும் இருக்கிற கார்கூங்கள், 3 நாள் போறவங்க, சில்லா போறவங்க, 3 சில்லா போறவங்க, மாநாட பொறுப்புதாரிகள், ஹல்காவுடைய பொறுப்புதாரிகள், ஏரியாட பொறுப்புதாரிகள். நாங்க வேலை செய்யறது கட்டித்தனம் அல்ல, வேலையை சுமக்கிற மக்களாகும். நாங்க வேலையை சுமந்தா அல்லாஹ் எங்களை பொறுப்புகளை சுமப்போம். பத்ருக்கு உஹது யுத்தத்துக்கு ஒரு சஹாபி வந்தார், அப்துல்லாஹ் இப்னு அம்ர். அவருடைய முன்னுக்கு இருந்த தகாசா, அவருடைய முன்னுக்கு இருந்த பாரம் பயங்கரமான பாரம், பயங்கரமான பாரம். என்ன பயங்கரம்? 9 பொம்பளை பொள்ளடிக்க. அவருக்கு எத்தனை பொம்பளை? 9 பேர். பெரிய தொகை கடன். ஆனா கடனுக்கு வித்து கொடுக்கறதுக்குள்ள ஏற்பாடு இருக்குது, கடனும் பெரிய ஒரு தொகை இருக்குது.
மகள்மார் 9 பேர் இருக்கிறான். இன்னைக்கு 3 நாளைக்கே வரமாட்டான். இந்த பொம்பளை பிள்ளைகளை கொடுக்கறதே பெரிய வேலை, அதுவும் தீனுடுவாங்க. அப்படி குடும்பத்தை பார்க்கறதும் தீன் அப்படிமா தானே, அப்படி 10 வாழ்வீங்க. இவர் 3 சில்லாக்கல்ல, இவரு 3 சில்லாக்கல்ல, 2ஆம் வருஷத்துக்கல்ல, நிரந்தரமா போறதுக்கு வந்திக்கிறார். நிரந்தரமா போறது, யுத்தத்து வார் நிரந்தரமா போதாரு. இரவு பார்க்கிறாரே, இருந்த ஒரே ஒரு மகன், அவரும் 9 பொம்பளை பிள்ளை, ஒரே ஒரு மகன், அவருக்கு பேரு ஜாபிர் இப்னு அப்துல்லா. அவரை பேரு அவரும் கேட்டார், மான் நீங்களும் வந்தீங்க? மான் சொன்னார், வாப்பா நீங்க அடையிறாங்க, நானும் அடைய உண்டு. ஒரே ஜமாத்ல 2 பேர். வாப்பா சொன்னார் மகனுக்கு, மான் நான் இந்த முறை வந்தீங்க, இது வீட்டுக்கு போகல, வாபஸ் எடுக்க வரல, நான் நிரந்தரமா போறதுக்கு வந்தீங்க. நீங்க தங்கச்சிமாரையும் கடனையும் பொறுப்படுத்து, அவருடைய ஒரு பொறுப்பு. நீங்க தங்கச்சிமாரையும் என்ன கடனையும் பொறுப்படுங்க, எடுப்பான இந்த காலத்தில் 9 தங்கச்சிமார நீங்க போக அனுப்பிட்டு அவருடைய வேலையை பார்ப்பாரு. அவருக்கு மகன் இல்லை, அவருக்கு சகோதரிகளே. 9 தங்கச்சியும் பொறுப்படுங்க, கடனை பொறுப்படுங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா முதலாவது அடியிலே அப்துல்லா இப்னு அம்ர் அல்லாஹ்ட்ட போய் சேர்ந்தார். அல்லாஹ்ட்ட போய் சேர்ந்தார். அதுல ஜாபிர் ரலியல்லாஹு எவ்வளவு கவலை, ஜனாதா பார்த்து பார்த்து அழுகிறார். 9 பெண் பிள்ளைகளுக்கு ஒரு மகன் என்றா பாப்பாக்கு ரொம்ப பாசம் இரக்கம் இருந்திருக்கும், மகனுக்கும் வாப்போடு இரக்கம் இருந்திருக்கும். ஜனாதா தொடர்ந்து பார்த்து பார்த்து அழுகிறார். சஹாபாக்கள் அழாதீங்கன்னு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்ன அப்படி சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அஃபலா உபஷ்ஷிருக ஜாபிர், உடஞ்சி போயிட்டு கவலையோடு இருக்கிறீங்க, அழுது கொண்டிருக்கிறீங்க ஜாபிர், சந்தோஷமான ஒரு தகவல் சொல்லுங்க யார் சொன்னா. உங்களோட வாப்பாட பொடி இங்க இருக்குது, உங்களோட வாப்பாட ரூஹு அல்லாஹ்வை போயிட்டு சந்திருச்சு. உங்களோட வாப்பாட ரூஹு அல்லாஹ்வை சந்திச்சிருக்கு. அல்லாஹ்வை சந்திச்சா சொர்க்கம் இருக்கும். அல்லாஹ் உங்களோட தந்தைகிட்ட கேட்டான், தமன்ன அப்துல்லா, ஆசைகளை சொல்லுங்க. உங்களோட வாப்பா சொன்னாரு திரும்ப துனியாவுக்கு வரணும், திரும்ப துனியாவுக்கு வரணும். ஏன் 9 மகளை கட்டி கொடுக்கவா, கடனை கொடுக்கவா? இல்ல, திரும்ப அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாகும். ஷஹாதத் வெளிரங்கத்தில் ஒரு வகையான உருவமாக இருக்குது. அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தர்பாரில் கொடுக்கிற வரவேற்பு அவருக்கு இன்னும் குஷியப்படுத்தி. அல்லாஹ் சொல்லிட்டு அந்த தரத்தீப் இல்ல, திருப்புலத்து போயிட்டார். இப்ப உங்களோட வாப்பா எங்க இருக்கிறார் தெரியுமா? ஒரு பச்சை நிறமான பறவையில வைத்துக்கொண்டு அந்த ரூஹ அனுப்பி அந்த பறவை சொர்க்கத்தின மரங்களுக்கும் சுவர்க்கத்தினுடைய நதிகளையும் வலம் வந்து கொண்டிருக்கிறார். எப்படி சந்தோஷம்! ரசூலுல்லாஹ் வாயால சொல்றாங்க, அவരുടെ செய்தி முடிச்சு. அடுத்த ஜுமாத் அடுத்த வருஷம் நடக்குது. உஹதுக்கு அடுத்த வருடம், அடுத்த வருடம் ஹைபர்ல இருந்து ரசூலுல்லாஹ் வந்து கொண்டிருக்கிறாங்க. பார்த்தாங்க முன்னோட ஒரு ஆள் போறார், ஆனா அவருடைய வாகனம் மெதுமெதுவா போகுது. ரசூலுல்லாஹ் பார்த்தா அது ஜாபிர் போறாங்க. ஜாபிர் எங்க? ஜமாத் வாபஸ் ஆக முதல்ல போற போலிக்கு, வாபஸ் ஆக முதல்ல போற போலிக்கு. எனக்கு முன்னால போனா வாபஸ் ஆக முதல்ல போறீங்க, வாகனம் பழுதாச்சு, அதனால மெதுவா போறீங்க இல்லையா? சொன்னா யார சொல்லலாம், நான் புதிய மாப்பிள்ளை, புதிய மாப்பிள்ளை. அப்படியா? அப்ப நீங்க ஒரு குமரி பெண்ணை முடிச்சீங்களா, விதவ பெண்ணை முடிச்சீங்களா? சின்ன ஆள். அவர் சொல்ல யார சொல்லா, ஒரு விதவையத்தான் முடிச்சேன் நான், தஜவஜு செய்வர், ஒரு விதவையத்தான் முடிச்சேன். அது சின்ன வயசுல உள்ளார், விதவையா முடிக்கிற காலத்துல அவ முழு மனதையும் உங்களுக்கு தரமாட்டாவே, அவட மனதை முந்தின கணவர்ல இருக்குமே. நீங்க ஒரு இளம் பெண்ணை முடிச்சிருந்தா உங்களுக்கு முழுமையாக
அது ஒரு சந்தோஷமாக இருந்திருக்குமே என்று சொல்ல அந்த மகன் சொன்ன பதில் என்ன, யார சொல்லலாம், கடந்த சபர்ல தான் என்ற தகப்பன் உங்களோட வந்து உஹதில ஷஹீதானார். ஷஹீதாகிற நேரம் 9 தங்கச்சிமார விட்டுட்டு போயிட்டிருந்தார். அந்த 9 பேர்ல சில பேர் எவ்வளவு சின்ன ஆட்கள்டா, அவங்களோட உடுப்ப கழுவணும், கொண்டைய வாரி விடணும், சாப்பாடு கொடுக்கணும். அப்ப இதுக்கெல்லாம் அனுபவம் வாய்ந்த ஒரு பெண் தேவை. நானும் ஒரு இளப்பெண்ணை முடிச்சா 9 பேரோட 10வது ஆளும் ஒரே அளவு பேரான ஆட்களா இருப்பாங்க என்ற சகோதரிகளுடைய ஹிதுமத்தை கவனிக்கத்தான் வாழ்க்கையை தியாகம் செஞ்சு ஒரு விதவ பெண்ணை முடிச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் அசத் சரியான முடிவு எடுத்து, சரியான முடிவை எடுத்து, முன்னால பெரிய பாரம் இருக்குது, ஆனால் அதை விட பெரிய பாரமாக தீன் எடுத்தார். அல்லாஹ் அவருக்குள்ள ஆள தயாரிக்கிறார். சகோதரிகளை பாதுகாக்க அவருடைய வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை ஒரு தியாகம் செய்த ஒரு மகனை ரப்பு உருவாக்கி கொடுக்கிறார். அந்த பெண் பிள்ளைகள் யாரும் சீரழிஞ்சு போன நிலை, சந்தோஷமா தான் வாழ்ந்தாங்க. அல்லாஹ் பொறுப்படுத்தினார். இப்ப ஈச்சம்பழம் அறுவடை செய்த காலம், வெளிநாட பெரும்பான்மையான வருமானம் ஈச்சம்பழம் தான். தோட்டத்துல பழம் பறிக்கிற நேரம் வாப்பட கடன்காரன் எல்லாம் தோட்டத்துக்குள்ள சேர்த்துட்டான். முழு பணத்தையும் பங்கிட்டாலும் கடனை முடிக்கிறது கேளாது. நான் முடிவெடுத்தேன், எனக்கோ என்ற சகோதரிகளுக்கோ ஒரு ஈச்சம்பழம் கூட வீட்டை கொண்டு போறதில்லை, வாப்பட கடன்ல அடைக்காம. இது சஹீஹ் புகாரில வருது. வேறு சொன்னார் ரசூலுல்லாஹ், யார் சொல்லா ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணுங்க, கடன்காரர்கள் வந்து சூழ்நிக்கிறாங்க, ஈச்சம்பழத்தால கடன் கொடுத்து முடிக்கிறாரு, நீங்க வந்து கொஞ்சம் சொல்லி கடனை மன்னிக்க சொல்லுங்களே அப்படின்னு. சல்லாசம் வந்து வரும்போதே கடன்காரர்களுக்கெல்லாம் ஒரு வகையான கவலை, இவர் பயான் பண்ணி கடனை கலட்ட போறார் போனீங்க. அவங்களும் சொன்னாங்க, நாங்களும் தேவையுடையவங்க, முடிஞ்சதை மன்னிச்சுக்கிறோம் சொன்னாங்க. ஜாபீர், ஒவ்வொரு வகையான ஈச்சம்பழத்தை தனித்தனியான குவியலாக்குங்க, அதுக்கு பிறகு எனக்கு வந்து சொல்லுங்க. வைத்திரு குல்லன் தம்ரின் அல ஹைதா, ஒவ்வொரு வகையான ஈச்சம்பழத்தை தனித்தனியாக்குங்க. அப்படி எல்லாம் பிரிச்சு வச்சுட்டு குவியலாக ஆக்கிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, ஆகப்பெரிய குவியலை சுத்தி 3 முறை வந்தாங்க, துவா ஓதி ஓதி பரக்கத்துக்கு துவா ஓதினாங்க. அந்த குவியல்ல உட்கார்ந்தாங்க. சொன்னாங்க, ஜாபீர், கடன்காரர்களுக்கு அள்ளி அள்ளி எத்தனை அள்ளு கொடுக்கணுமோ அள்ளு கொடுத்துருங்க. அதில் ஜாபீர் சொல்றாங்க, அவ்வளவு பேர் முழு கடனை கொடுத்தோம். எல்லா குவியல்கள் இருந்த ஈச்சம்பழம் முடிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ் எதுல உட்கார்ந்து இருந்தாங்களோ ஒரு பழம் கூட குறைஞ்சத காணல. அஜீப். உலகத்துல தீனுக்கு தடையாகிற 2 பெரிய பொறுப்பு இது. ஒன்னு பெண் பிள்ளைகள பாரம், 2வது கடனுடைய பிரச்சனை. இந்த 2ஐயும் அல்லாஹ் பொறுப்படுத்தி நிறைவேற்றால் அவர் அல்லாஹ் மீது நிற்கிறார். இது இப்படிப்பட்ட உழைப்பு, இப்படி பெருமதியான உழைப்பு தான் இந்த தாவத்து உழைப்பு. அப்ப இந்த உழைப்புல மெயினா தேவை என்ன தெரியுமா? இத்தாத்தோடு உழைப்பு வீணா போற இத்தாத்து இல்லாட்டி. எவ்வளவு பாஸ்டா வேலை செஞ்சும் வேலையில கட்டுப்பாடு இல்லைன்னா கட்டுப்பாடு வரும். கட்டுப்படாதவன் நல்லா மட்டும்தான், மற்ற எல்லாம் கட்டுப்படும். ரசூலுல்லாஹ்வே கட்டுப்படும், ரசூலுல்லாஹ் இதாத்து செய்யும். சய்யிதுல் பஷர், மனித குலத்தில தலைவர் தான். ஆனா தாவத்துடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்ட்ட கேட்டு தான் செய்வான். அபூபக்கர் ரலியல்லாஹு போடுவார், யார் சொல்லா மக்கா விட்டு வைத்திருவோமே, ஏலாது எங்களுக்கு மலை சுதந்திரம் இங்க இல்லை. அதுதான் நிறைய பேர் போய்த்தாங்க அவசாக்கு, நாங்க 2 பேரும் போவோமே. காபால தொலை விடுறாங்க இல்ல, தாவத்து கொடுக்க விடுறாங்க இல்ல, அல்லாஹ் அஹ்காம்களை பயான் செய்ய விடுறாங்க இல்ல, தீனுடைய சுதந்திரம் இல்லாட்டி இங்க இருந்தவன். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட கேட்போமே, அல்லாஹ்ட்ட கேட்போமே, மஷூரா தாராடு பாப்போமே. நான் எதிர்பார்க்கிறேன், ரப்பு எனக்கு மஷூரா தருவார். பாத்தீங்களா?
இத்தாத். ஒரு நாள் லுஹர் நேரம் திடீர்னு வந்தாங்க, வளமையில வராத நேரத்தில் வராங்க. அபூபக்கர் வீட்டுக்குள் உள்ளவங்களை அனுப்புங்க, ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும். யார சொல்ல, மகள்மார் 2 பேரும் தான் இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. அபூபக்கர் கது உதினலி ஃபில் குரூஜ், எனக்கு மதீனாவுக்கு போறதுக்கு மஷூரா கிடைச்சிட்டு. புகாரியில் இப்படியே பதிவாங்க, நாங்க மொழிபெயர்க்கிற போறதுக்கு அனுமதி கிடைச்சிட்டு, அதை பார்க்கணும். எப்படி அல்லாஹ் மஷூரா தந்துட்டான். ரசூலுல்லாஹ் இல்ல ஹிஜ்ரத் போறதுக்கும் மஷூரா செஞ்சு அனுமதி எடுத்து தான் போயிட்டீங்க. அவ்வளவு பேர் இத்தாத்து செய்யும். ரசூலுல்லாவே இத்தாத்து செய்யறா, இந்த வேலையில இத்தாத்து செய்யறா, வேற யாரு தனிப்பட்டு செயல்பட அவ்வளவு பேர் இத்தாத்து செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் மேல் ஆக்கிக்கிறான், அவ்வளவு பேர் இத்தாத்து செய்யும். ரெண்டு பேருக்கு இத்தாத்து செய்யும். ஒன்று அமீருக்கு, இரண்டாவது உசூலுக்கு. ஒன்று அமீருக்கு, இரண்டாவது உசூலுக்கு. சிலவங்க நினைக்கிற உசூல் வஹி இல்லை, உசூல் பரது இல்லை. குர்ஆன் ஹதீஸ்ல வந்து உசூல் தொழுங்கிறது குர்ஆன்ல வந்து அது கட்டாயம் கட்டுப்படணும். உசூலுக்கு கட்டுப்படணுமா? உசூலுக்கு கட்டுப்பட தேவையில்லை, உசூலை சொன்னவரே கட்டுப்படும். உசூலை சொன்னவர் யாரு? அமீர். அமீருக்கு இத்தாத் செய்து பரது. எங்களுக்கு ஒரு உசூல் உண்டு, ஒரு முறையென்று சொல்றாங்கடா, அது நாங்க உருவாக்கி சொல்லிடாது, கொழும்பு மர்கஸும் சொல்லிடாது. எங்க சொல்லுவாங்க? நிஜாமுதீன் வரணும். நிஜாமுதீன் யாரு முடிவு எடுக்கிற? ஹதரத் முடிவு எடுக்கணும். அவர் அமீர், அமீருக்கு இத்தாத். உசூலில் இல்ல பிரச்சனை, உசூலை சொன்னவர்ல பிரச்சனை. அவரு முகாலவத் பண்றது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாத்திரம். அமீருக்கும் உசூலுக்கும் வெளியில போறோம்டா, அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இவரு மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழ்றவரு. மனோ இச்சை கட்டுப்பட்டு வாழ்றவர். அவர்தான் அமீரு கட்டுப்படுறதுல உசூலு கட்டுப்படுறது. எங்களோட வேலை பெருமதியாகும், சின்னதாக இருந்தாலும் உசூலுக்கும் அமீருக்கும் இதாத்து செய்து நாங்க வேலை செய்வோம்டா மேல போய் திரும்ப மேல போய் அல்லாஹ். ஆக பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த ஏரியாவில் உள்ள பல்லாயிரக்கணக்கான ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், சிறுவர்கள், இவங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் தீனை உண்டாக்கி அவங்கள ரப்போடு நெருக்க வச்சு அவங்க ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்வை போய் சேர நேரம் சுவர்க்கவாதிகளாக போய் சேர்றதுக்கான முயற்சி செய்யக்கூடிய நபிமார்கள மேலான உழைப்பெல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதனால நாங்கள் எல்லாரும் இதை பொறுப்பாக பாக்கியமாக உணர்ந்து வேலை செய்வோம்டா அல்லாஹ் அதை கொண்டு எங்களோட தேவையை பூர்த்தி செய்வான். எங்களோட ஏரியாவில், எங்களோட நாட்டில் அல்லாஹ் தீனுடைய பாரிய மறுமலர்ச்சியும் செழிப்பையும் ஏற்படுத்துவார். முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ்.